ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 நாம் தற்பொழுது சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். 28 பிரிவுகளுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இன்று நாம் 29ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் சிறப்பு என்ன, இதனுடைய பயன் நமக்கு என்ன, இது நமக்கு வழங்குகின்ற வாழ்வியல் பாடங்கள் என்ன என்பதையெல்லாம் உங்களோடு சேர்ந்து நானும் தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. எப்பொழுதும் போல இப்பொழுதும் அதே ஆர்வம், அதே பூரிப்பு உங்களிடமிருந்து உங்களை பார்க்கின்ற பொழுதே என்ன இறை வார்த்தை என்று நமக்கு வழங்க இருக்கின்றார், என்ன விவிலிய நையாண்டியை இன்று வழங்க இருக்கின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம் தந்தை அவர்களே. 29, 30, 31 ஆகிய இந்த 3 அதிகாரங்களும் ஒரு இணைப்பு பகுதியாக, ஒரு பிற்சேர்க்கையாக வருகிறது. குப்பையில் கோதுமை மணியை தேடிக்கொண்டிருக்கிற கோழிக்கு ஒரு கோமேசம் கிடைத்தது போல இந்த சின்ன சின்ன இணைப்பு செய்தியில் கூட ஆசிரியர் எவ்வளவு அழகான பொருள் செறிந்த இறையில் செறிந்த கருத்தை வைத்திருக்கிறதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. அது இறைவனுடைய வார்த்தை நம்மிடம் வருகிறதை நமக்கு துல்லியமாய் காட்டுகிறது. அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை ஒருபோதும் தரையில் விழவில்லை என்று சாமுவேல் கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் மெய்ப்பிக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் அழகான ஒரு இறை செய்தி தங்கியிருக்கிறார். அந்த வகையிலும் பிற்சேகை போல் வந்தாலும் இதில் நல்ல அடங்கியிருக்கிற செய்திகள் அழகாக இருக்கிறது. அதோடு ஆசிரியர் இந்த 29ஆம் அதிகாரத்திலே இதுவரைக்கும் தாவீதையும் சவுலையும் ஒப்பிட்டாக வைத்துக்கொண்டு நமக்கு யார் நல்லவர், யார் பெரியவர், யார் உயர்ந்தவரெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த இடத்துல ஒரு கிளைமேக்ஸ், ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் அப்படி உள்ள சொருவி வைக்கிறாரு. அந்த 29ஆம் அதிகாரத்திலே அந்த இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியருடைய இறையியல் பார்வை ரொம்ப அழகாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் முதல் வசனத்தை வாசிப்போம். ஒரு ஜியாகிரபிக்கல் ஐடியா இருக்குது. புவியியல் செய்தியை நான் வாசிப்போம். பெலிஸ்தியர் தங்கள் படைகளை எல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். இஸ்ரேலர் இஸ்ரேலில் உள்ள நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கினர். ரொம்ப அழகான செய்தி. அது ஒரு கான்டெக்ட். எப்பயுமே நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி ஒரு ட்ரோன் வியூ டாப் ஆங்கிளில் காமிச்சிட்டு அப்படியே க்ளோஸ் அப்பில் கொண்டு வராங்க. அப்போ பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்குறாங்க. எங்கே பாளையம் இறங்க? அபேக்கில். அங்கே இருக்கிற இஸ்ரேல் என்ற பகுதியில் இருக்கிற ஒரு நீரூற்று அருகே அவங்க பாளையம் இறங்குறாங்க. 3 செய்திகள் ஆசை அழகாக சொல்கிறாரு. ஒன்று எப்பயுமே ஒரு பழமொழி கூட இருக்குது, த ரோமன் ஆர்மி மூவ்ஸ் பை ஸ்டொமக் என்று சொல்வார்கள். நல்ல சாப்பாடு, நல்ல உணவு இருந்தால் தான் ஆர்மியை கூட நடந்து வெற்றி நோக்கி போகும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பாருங்கள், நீர் பாலைவன மலைப்பாங்கான ஒரு பாலைவன பகுதியில் நீரூற்றண்டகை தங்கள் பாளையத்தை அமைச்சிருக்கிறாங்க. முதலாவது ஒரு நல்ல உணவு கிடைக்கும், ஒரு நல்ல நீர் ஆகாரம் தாக்கத்தை தணிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வச்சுக்கிறாங்க. வீரர்கள் சோர்ந்து போகாமல், கழித்து போகாமல். இரண்டாவது இஸ்ரேல் பகுதியானது ஒரு வணிக தொட்டிலாக இருந்திருக்கிறது நாம் காண்கிறோம். ஏனென்றால் இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூட் என்று சொல்லப்படுகிற நாடுகளுக்கிடையேயான வாணிப வழித்தடம் அந்த இடத்துல இருக்கிறது. இஸ்ரேல் பகுதி தான் இந்த பகுதி கடிது போகுது. அதே போலவே அந்த இடம் பலமான ஒரு பகுதி. இந்த பகுதி ஆசிரியர் சொல்லும்போது நம்மளுக்கு 1 அரசர் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப், ஜெசபல், இஸ்ரேல் வேலி, நாபோத் கதை எல்லாம் பின்னால் வருகிறது. இப்போ லைட் அவுட் அப்படி உள்ள போடுறாரு. அதுக்கப்புறம் அது ஓடுகின்ற பனிப்பந்து போல் அது வேகம் திரட்டி அப்படியே பெரிய இதாக மாறும். அந்த இடம் மிகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பகுதியாக வருகிறது. பாளையம் இறங்கி அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ இது புவியியல் பிரகாரம். இப்போ ஸ்ட்ரக்சரலாக அந்த லிட்ரரி ஸ்ட்ரக்சராக ஒரு இலக்கிய அமைப்பு முறை, உரைநடை அமைப்பு முறையில் பார்க்கும்போது ஒரு சின்ன செய்தியை சொல்லுறேன். 28:2 வாசிங்களேன். 28:2. அதற்கு தாவீது ஆக்கீஸை நோக்கி, மிக நல்லது, உம் பணியாளன் செய்யப்போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கீசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்க்காப்பலராய் இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கின்றேன் என்று சொன்னார். 4 வாசிங்களேன். 28:4. பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு சுனேமில் பாளையம் இறங்கினர். சவுல் இஸ்ரேல் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினர். பாருங்க, இப்போ
பிலிஸ்தர்கள் தங்கள் படைகளை எல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். அங்கே வந்து சுனேம் அது இப்போ இந்த பாளையம் திரட்டி யாரு நம்ம பிலிஸ்தர்கள் வந்து இஸ்ராயல் மக்கள் தாக்கிறதுக்கு வராங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அங்கே அந்த தாக்குதல் நடக்கிறது. அதுலேருந்து இந்த 28 அதிகாரம் வந்து அப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வருது. சரிங்களா? அந்த எண்டோரில் போய் அந்த காட்சி கட்டுறது, சவுலை குறி கேட்கறது, அந்த சவுலுடைய மனப்பாங்கு, அவருடைய பயந்த சுவாபம், அவருடைய மனம் வெறுத்து போன ஒரு சூழ்நிலையெல்லாம் படம் பிடித்த ஆசிரியர் மீண்டும் என்ன பண்ணுறாரு, இந்த 29:1 அந்த 28:2 தொக்கி வைக்கிறார். அப்போ இதுதான் வந்து மெயின் ட்ராக்கு. சைடில் வந்து ஒரு டயக்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு விளக்கு போயிட்டு மட்டும் உள்ளே வருது. அது முதலாவது. ரெண்டாவது வந்து ஜெஸ்ரேல் வேலி பற்றி நான் சொன்னேன். நான் ஈஜிப்ட்லேருந்து மெசபடோமியா போகிற பகுதியில் இருக்கிற ஒரு இன்டர்னல் ட்ரேட் ரூட்னு சொன்னேன். அதே போல் இந்த பகுதி வந்து ஜெஸ்ரேல் வேலி வந்து அந்த காலகட்டத்தில் 2 வகையான செய்திகள் நமக்கு தருகிறது. ஒன்று வந்து 1 அரசராகவும் 21 அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். நான் அது விளக்க சொல்கிறது தன்மையை பொறுத்து. அதில் வந்து ஆகாப் ஒரு பக்கம் இருக்கிற, ஜெசபல் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆகாப் வந்து நாபோத்தினுடைய தோட்டத்தை விரும்புவார். அவன் கொடுக்கணுன்னு புணங்கிட்டு ஒதுங்கிக்குவார். ஆனால் இந்த பொண்ணு போய் பொய் சாட்சி வச்சு கல்லால் அரிஞ்சு கொன்று அவங்க பிள்ளைங்களையும் கொன்று அந்த சொத்தை வந்து பொது சொத்தை மாற்றி அரசுக்கு எடுத்துக்குது. இப்போ 2 கலாச்சாரம் வந்து முட்டி மோதி நிற்குது. ஒன்று இஸ்ராயலுடைய நில உரிமை கொண்டாடும் ஒரு சமத்துவ சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஆகாப் வருகிறாரு. அந்த உரிமையில் போய் கேட்க நிலத்தை கொடுப்பா, I cannot give, it's God given property. கடவுள் கொடுத்தது. அதனால இவர்கள் ஒன்றும் பண்ண முடியல. கடவுள் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல. அரசு ஒதுங்கி நிற்கிறான். ஆனால் ஜெசபெல் வந்து கனானேய கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலாச்சாரத்தில் வந்து நாடு என்பதும் மண் என்பதும் அரசனுக்கு மன்னனுக்கு சொந்தது. ஆக நீ என்ன கொடுக்காம நான் எடுக்க விருப்பம் நான் எடுக்கிறேன். கணவன் செய்ய முடியாது, மனைவி சாதிக்கிறது வந்து மாறுபட்ட கருத்து. இருந்தாலும் அது கலாச்சாரத்துடைய பிரதிகளாக வருகிறார்கள். இவருடைய மனநிலை, இவருடைய மனநிலை, 2 சமூக பார்வை, 2 இறையில் பார்வை ஒன்றே ஒன்று மோதிக்கொள்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். அதான் வந்து இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிறாங்க. அதை வந்து எப்பயுமே இஸ்ராயல் மக்களும் சரி பிலிஸ்தர்களும் சரி போட்டுட்டு அந்த இடத்த வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க. ஒரு மதம், மொழி, கலாச்சாரம், வளமை, அதே மாதிரி கால்நடைகள், அதே மாதிரி இயற்கையினுடைய செழிப்பு எல்லாம் நிறைந்த ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல அதிக சண்டை இருக்குது. அதனால தான் வந்து சொல்லுவாங்க என்னவ 2ஆம் உலகப் போர் சமயத்தில் சுவிட்சர்லாந்து மேலே படையெடுக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அச்சு நாடுகளுடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி கேள்வி. ஏன்னு கேட்டப்ப, ஒரு வேலை என்ன டயர்டாயிட்டோம்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்கு ஒரு நாடாவது உலகத்தில் இருக்கணும்னு சொன்னாராம் தலைவர் வந்து அந்த அச்சு நாடுகளுடைய தலைவர்கள். அதே போல் பாருங்கள், துருக்கி நாட்டை வந்து ஐரோப்பாவின் நோயாளின்பாங்க. வரம்பரெல்லாம் அடிச்சுட்டு போவான். அது நடு ட்ராக்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து வழித்தடத்தில் இருக்கிறதுனால, வளமையாகவும் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரணும் பாதிக்கிறான், இந்த மண்ணும் பாதிக்கிறான். அதுதான் வந்து இந்த காரிடோர், நேச்சுரல் காரிடோர் அப்படின்றாங்க. அந்த ஜெஸ்ரேல் வேலி பகுதி நம்ம பார்க்குறோம். அதில் இன்னும் ஒரு சின்ன கருத்து சொல்ல அப்படின்னாக்க 27ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை வார்த்தையில் வாசிப்போமே. பின் தாவீதும் அவருடன் இருந்த 600 ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோக்கின் மகனும் காத்து மன்னனுமான ஆக்கீஸ் என்பவரிடம் சேர்ந்தனர். அங்கே தாவீதும் அவர்தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரோடும், தாவீது அவருடைய 2 மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் நாபேலின் மனைவியும் கார்மேலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கீஸிடம் தங்கினர். அரசனாகிய ஆக்கீஸிடம் தாவீது தன் குடும்பத்தார், மனைவியர், பிள்ளைகளோடு சேர்ந்து தஞ்சம் தேடி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அரசன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதுக்கு துணையாக போகணும். அதுதான் வந்து 29:2 வாசிக்கிறோமே. பெலிஸ்தியரின் தலைவர்கள் 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும் அணிவகுத்து சென்றனர். தாவீதும் அவருடைய ஆள்களும் ஆக்கீஸோடு கடைக்கோடியில் சென்றனர். ரொம்ப 3 செய்திகள் அழகாக சொல்கிறாரு. இப்போ நான் வந்து உங்களுக்கு தஞ்சம் தேடி வந்தேன், நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, தங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, என்னை மதிக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நன்றி கடனாக உங்களுடைய படைக்கு நான் பணிபுரிகிறேன். அதான் வந்து அந்த 27ஆம் அதிகாரத்தில் வந்தது. 2-3 அதிகாரங்கள் தாவீது ஆக்கீஸோடு இருக்கிறார். பெலிஸ்தியருடைய படை அல்லது வந்து காத்து மன்னனுடைய உத்தரவின்படி நடக்கிற ஒரு மனிதன் இருந்தாலும் அவர் கூட துணையாக்கிறார். 3வது செய்தி ரொம்ப அழகான செய்தி என்னன்னாக்க, இந்த இடத்துல வந்து 2 வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் ஆசிரியர். ஒன்று 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும். அப்போ வந்து ரோமானிய மற்றும் பபிலோனிய மற்றும் கிரேக்க நாடுகளில் இருக்கிற படைகள் வந்து
பெரிய பெரும்படையாக இருக்கும், 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூட இருக்கலாம். அதை வந்து செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க, பகுதியாக பிரிப்பாங்க. 1000 பேத்துக்கு 1000 தலைவர். அது வந்து அதே கலாச்சாரம் இது நாட்டு வருது. எதுக்காக வருதுனாக்க, இந்த தாவீது ஒரு நாடோடியாக இருக்கிறான். சவுல் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சின்ன சிற்றரசு ஒரு பேரரசாக மாறப்போகுது. உலக நாடுகள் இருக்கிற 1000 100 வந்து இது வரும். இப்போ தாவீது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறார், அங்கே கற்றுக்கிறார். அவர் போர் முறை, போல நுணுக்கம், தாக்குதல் வியூகம் அமைக்கிறது. அவர் போர் வல்லவர், மிகுந்த ஞானி. ஆனால் அந்த அணுகுமுறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் கரெக்டாக அழகாக கற்றுக்கிறார். அப்போ எலஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எலஃப் என்றால் 1000, எலஃபாயிம் என்று சொன்னால் 1000 சொல்லுவாங்க. இப்போ இந்த 1000 படைவர்கள் அது ஒன்றுக்கு குறிப்பேட்டில் கூட சொல்லுவாங்க. நிறைய நம்பர்களை பற்றி நிறைய ஒரு சில துணுக்கு செய்திகள் சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே 1000 இல்லை 100க்கும் மேற்பட்டவர்கள் 1000 சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 1000 ஒன்று இருக்குது. அதேமாதிரி வந்து 100 படம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன செக்மெண்ட்டு கரெக்டாக அதை பிரித்து, நீ இங்கே போய் தாக்கு, நீ இங்கே போய் தாக்கு, இது பின்னாடி தாக்கு, இன்னும் ஃபர்ஸ்ட் அட்டாக்கு, நான் செகண்ட் அட்டாக்கு பிரித்து இதெல்லாம் போர் வியூகங்கள் இருக்காது. அதில் ஒரு வார்த்தை பயன்படுத்த ஆசிரியர், தாவீது அவருடைய ஆட்களோடு ஆக்கீஸோடு கடை கோடியில் சென்றார்கள். பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்தி. இதில் வந்து 2 வார்த்தை இருக்குங்க. இதை உதாரணத்துக்கு 14 அதிகாரம் 20 வாசிங்களேன். அதன்பின் சவுலும் அவரோடு இருந்த ஆள்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவன் ஒருவனுக்கு எதிராக வாளெடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்களேன். எனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரெயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர். எப்ராமின் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பிவிடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினர். ரொம்ப ரொம்ப அழகானது. அதாவது யோசுவா புத்தகத்திலையும் நீதிமன்ற புத்தகத்திலையும் இந்த ஒரு போர் தந்திரம் பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னாக்க, உடை உடுப்பது, தன் செய்ய அலங்காரம் செய்து கொள்வது, நடையுடைய பாவனைகளை மாற்றுவது, பிலிஸ்தர்களைப் போலவே தங்களை மாற்றிக்கொண்டு அவங்க படைகளை ஊடுருவது, சண்டை வரும்போது அவங்களுக்கு உள்ளிருந்து அவங்களை தாக்குறது. அது யோசுவா தான் நல்லா கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இதையும் அதே சமயத்தில் அதிகாலையில் தாக்குறது, நெருப்பு பந்தங்களோடு அதிகாலையில் தாக்குறது. அதே போல் ஒரு படையை வந்து ஒரு 20 பேர் இங்கே வர மாதிரி வருவாங்க. இவங்க முன்னாடி சண்டை படம், சின்ன படம் தூக்கி நவுத்துரோன்ட்டு முன்னே போங்க, இவங்க பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறது. இதெல்லாம் இந்த அருமையான போர் தந்திரங்களை வந்து யோசுவா புத்தகத்தில் நிறைய நம்ம பார்த்தோம். அதே போன்ற ஒரு இதில் வந்து கடைக்கோடியில் போகிறாங்க. இதில் ரெண்டு செய்தியில் பார்க்குறேன். ஏன் கடைக்கோடியில் பார்க்கணும் ஒரு சின்ன யோசனை பண்ணோம்னாக்க, ஏற்கனவே நம்ம பட்டிருக்கிறோம்டா 14 அதிகாரத்திலே இந்த சவுலும் தாவீதெல்லாம் உள்ளே போந்து சேமாட்டூலையும் பண்ணிக்கிறானு. இவங்களை நடுவில் விட்டு அது முன்னாடி போய் அவன் டக்குன்னு முன்னாடி போய் அப்படியே திரும்பி அவங்க சவுல் பக்கம் சேர்ந்து நம்மளை அடித்தானா, அதனால் முன்னாடி போகாத, நடுவில் விட்டா ஏற்கனவே பம்பை சூடுபட்ட போனேன், பின்னாடி வா, நீ வா, வேணுங்கிறப்போ அட்டாக் பண்ணேன். அது கடைக்கோடி. 2வது வந்துங்க, பெஸ்ட் சோல்ஜர்ஸ் ஆர் கெப்ட் அட் தி லேட்டர் பார்ட். ஒருவேளை கேஷுவாலிட்டினாக்க அந்த வெல்னரபிள் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எதிராளி படை சோறும்போது இந்த வலிமையான படை தாக்கு, அது ஒரு போர் தந்திரமாக இருந்தாங்க. அந்த இன்றைக்கும் வந்து மொசாட் என்கின்ற ஒரு அழகான ரகசிய உளவு படை, போர் படை வந்து இஸ்ரேலுடைய வலிமையான படையாக சொல்லப்படுகிறது, மொசாட் என்று சொல்கிறார்கள். அந்த இதெல்லாம் இந்த வீரத்துக்கான சான்றுகளை அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து இஸ்ரேல் மக்களுடைய போர் வீரர்கள் போர் பயிற்சி பெற்ற பிறகு இந்த தாவீது நடத்திய போர்க்களத்தில் ஒரு முகட்டில் நிற்க வச்சு நாட்டுக்காகவும் நாட்டினுடைய விடுதலைக்காகவும் மேன்மைக்காகவும் உயிரை கொடுக்கும் தயங்கப்பட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் அவங்க படைகளே போவதாக இன்றைக்கும் எங்களுக்கு சொன்னாங்க ஒளிநல இருக்கும்போது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அழகான சின்ன சின்ன போர் செய்திகள் ஆசிரியர் அழகாக குறிப்பிட்டு சொல்வார். கடைக்கோடியில் மார்ச் ஃப்ரம் த ரியர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அடுத்த வார்த்தை பாருங்களேன். ஏன் அப்படி சொல்றதுக்கு அடுத்த வசனம் நமக்கு ஒரு பதில் சொல்லுது. அப்பொழுது பெலிஸ்திய படைத்தலைவர்கள், இந்த எபிரெயர் இங்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க, அதற்கு ஆகீசு அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் அரசர் சவுலின் பணியாளராய் இருந்த இந்த தாவீது பல நாள்களாக ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா? அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார். ரொம்ப அழகான வாக்கு. ஐயோ அரசே, இவன் வந்து பொல்லாதவன், இவன்லாம் வேண்டாம், இவன் நம்ப வச்சு கழுத்து இருப்பான், இவன் அனுப்பிவிட்ருங்க படைத்தவர்களும் சொல்லலை. அந்த டிப்ளமேட்டிக்காக சொல்கிறான். சார் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள், ஒரு எண்ணம், ஒரு கருத்து, ஒரு நோக்கம், ஒரு போர்ப்படை, போர்க்களம், அதான் வந்து வெற்றிக்கான வாய்ப்பு. இப்போ வந்து மாறுபட்ட எண்ணம், இவன் வந்து எபிரேயன், நான் வந்து பிலிஸ்தேன், தாக்க போகிறது யார்? எபிரேயர்களை. ஒத்துருமா?
ஒரு மாற்று எண்ணம் வருது முதலாவது. இரண்டாவது, அரசன் சொல்லும்போது அவன் கெட்டவன், நம்ம நல்லவங்க, அவன் வேண்டான்னு சொல்லலை. இந்த இரும்படிக்கிற இடத்துல இந்த ஈக்கு என்ன வேலை சொல்லிட்டு ஒதுக்கிறார், டிப்ளமேட்டிக்காக சொல்கிறார். ஆனால் அரசன் பாருங்க ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப நல்ல தலைவன்கிறவன் வார்த்தையை பார்க்க மாட்டான். வார்த்தை பின்னாடி இருக்கிற பின்புலம், அந்த பின்புலத்துக்குள்ள இருக்கிற பின்னணி, இது எல்லாத்தையும் பார்க்குறது தான். பல நாளாக பல ஆண்டுகளாக தாவீது என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? என்னுடைய பாடி கார்டாக இருக்கிறாரு. நான் ஒரு குற்றமும் நான் பார்க்கலடா. ஏன் இப்படி சொல்கிறேன்? இல்லைங்களா? அடுத்த வசனத்தை பாருங்களேன். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாமன்றோ? இவன் எதனால் தன் தலைவரோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அல்லவா? சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 10000 பேரை கொன்றான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்தன்றோ என்றனர். சமத்தியானது பாருங்க, ரொம்ப அழகாது. ஃபஸ்ட்டு இந்த எபிரேயர் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் நம்ம கூட வராங்க, என்ன விஷயம், ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறார். அப்போ அரசனுடைய முழு மனதும் முழு நம்பிக்கையும் தாவீது உறுதியாக இருந்தவொடனே அழகான வார்த்தை பண்ணுறேன், சினமுற்று. அந்த வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. அவர் மீது சினமுற்று என்ன சொல்கிறாங்க, நீ சொன்னீங்கல்ல எங்கே நிற்கணும்னு, அங்கே அனுப்பி விட்ருங்க. அங்கே ஜிக்லான் தான் அந்த இடம் சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துக்கு அனுப்பி விட்ருங்க. அது முடிஞ்சது. ஏன் நம்ம கூட வரக்கூடாது? 3 காரியங்கள். ஒன்று, இவர் சவுலோடு படைத்தளபதியாக இருந்தார். இரண்டாவது, சவுலுடைய தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்தார், பாடி கார்டாக இருந்தார். மூன்றாவது, ஏற்கனவே இவர் நம்ம ஆளுங்களை போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்கிறார். இப்போ கூட்டிகிட்டு போனால் என்னது, கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாலை வச்சு கட்டின கணக்காக ஆகி போயிடும். அதான் சொல்கிறது கலது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு தொல்லன்னு இல்லை, நமக்குள்ளேயே இருக்குது. எதிரிங்க நம்மளுக்கு எதிராக இருக்குல்ல, நம்ம கூட இருக்கிறோம், நம்மளே எதிரி கூட்டிகிட்டு போய் நம்ம சண்டை போடணுமா கேட்குறான். அவர் 3வது கேள்வி பெறப்படுது. நம்ம எதிரி எப்படிப்பட்ட எதிரி? சவுல் 1000 பேரை கொன்னார், தாவீது 10,000 பேரை கொன்னாருன்னு அவங்க ஆளுங்க பாடினது இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவன் கையில் பிடிச்சிருந்த கோலியத்தினுடைய தலை, சொட்டுன ரத்தம் இன்னும் வெறித்தனமே எங்கள் மனசில் இருக்குது. அப்படி இருந்து நீ கூட்டணும்னு நினைக்கிறியா? அதான் இஸ்ராயலில் அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் ஹிஸ்டாரிக்கல் மெமரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் மெமரி, அது வரலாறு மாறும், சரித்திரங்கள் மாறும், சரித்திர பக்கங்கள் மாறும். ஆனால் அந்த கரைபடைந்த பக்கங்களுடைய மனநிலையை அப்படியே தாங்கிக்கிட்டே வருவாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திருப்பி அடிப்பாங்க. அந்த எடமைட்ஸு இஸ்ராயல் மக்கள், அதை பாருங்கள், 587 எடமைட்ஸ் அந்த எதோமியர்கள் இடிங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கல் எடுத்து அடிங்க, நகர தீக்கிரையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரிங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க ஒன்றும் செய்யலை, கை கொட்டி வேடிக்கை பார்த்து சிரித்தாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பாடல் 137 எழுதுறாங்க. அப்போ அந்த 132 கடைசி வரையில், எதோமியரே உங்கள் பிள்ளைகளை, பச்சிளம் குழந்தைகளை எடுத்து கல் மேல் அறைந்து சாகடிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்கிறாரு. அது ஒரு வெறித்தனமோ பழிவாகமோ இல்லை, உன் மனசுக்குள்ள இருக்கிற கோபம். நம்ம வச்சு கருத்தத்தியே கூட இருந்து வேடிக்கை பார்த்தேன், நீயே கூட இருந்து குனிப்பறிச்சே, நீயே உன் நம்பி இதை நான் மறந்துடுவேன்னா மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி தான் நிறைய சமயத்தில் பல நாடுகளுக்கிடையான பகையை, உறவுகளுக்கான படையை, குடும்பத்துக்கான பகையை, ஜென்ம பகையை மாற்றுறது இந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி தான். நம்ம ஒருத்தர் சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னாக்க அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரியை ஹீல் பண்ணி அந்த நம்பிக்கை வர வச்சு உறவுகளில் ஒரு உறுதிப்பட்ட தந்தை தான் அந்த வரலாற்று பகையும் ஜென்ம பகை தீர்வதற்கு வழியாக இருக்கணும். அதுதான் இந்த பெலிஸ்தர்களும் எபிரேயர்களுக்கிடையான சொல்கிறாரு, இவ்வளோ பண்ண ஆளை நம்ம கூட வச்சுக்க முடியுமா, நியாயமா? சினமுற்று அரசன்ட்ட பொறுமையாக பேசணும். படைத்தவர்கள் சினமுடாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிபல் ரெடியாகிறோம், ஒன்று நீ போ, நாங்கள் போகிறோம், இவன் வேண்டாம். அதுதான் அந்த கட்சி. அடுத்தது போவோமே. அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் நேர்மை மிக்கவர், நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இருக்கட்டும். 6AB சி ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இன்னும் 2 வார்த்தைகள் திருப்பி நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது இந்த 4ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் குறித்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும், அவன் போருக்கு நம்மோடு வரக்கூடாது, வரலாகாது. அதை சொல்றாரு. அப்போ 3 சொல்றாரு. 1, போரில் அவன் நமக்கு எதிராக எழலாம் அன்றோ.
முன்னாடியே போயிட்டு இருக்கிறான், டப்புனு திரும்பி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சான்னா, அது நடுவில் வந்துட்டு இருக்கிறான், டக்குனு சுற்றி அடிக்க ஆரம்பிச்சான்னா, அதெல்லாம் ரெண்டு நம்மளுக்கு எதிராக இன்னும் அதில் வந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து கடுமையான வார்த்தைங்க. ஆக்சுவலாக வந்து சத்தானான்னு கிரேக்க வார்த்தை சொல்கிறாங்க. சேட்டன் அப்படின்றது இப்ரேம் மொழியில் அந்த வார்த்தையை, சாத்தான்ற வார்த்தையை SATAN, அந்த வார்த்தையை வந்து இப்ரேம் மொழியில் வந்து ரொம்ப ரேராக பயன்படுத்துவாங்க. கடவுளுக்கு எதிராக கிளர்ந்திடுவது, அப்புறம் புரட்சி செய்வது, நாட்டுக்கு எதிராக தேச துரோகக்காரங்கள் என்பது, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். சாத்தான் என்கிறவர் இப்ரேம் மொழியுடைய கலாச்சார பின்னணியில் எதிராக திரும்புகிறவர், இப்போ கடவுளுக்கு எதிராக திரும்புறது, மனிதருக்கு எதிராக திரும்புவது, நன்மைக்கு எதிராக திரும்புவது தான் சாத்தான். அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது தாவீதுக்கு. அவன் நமக்கு எதிராக அப்போ நம்ம சாமி அவன் வந்து சாத்தானா மாறக்கூடும், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ என்னக்க அவருடைய உக்கிரத்தை வந்து எதிராளிகள் வந்து அவ்வளோ இதாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து எதுக்கு ஏன் எதிராளி இவன் போய் எதுக்குறான், நம்ம அவன் விட்டு வந்துக்கிறேன், அவன் நான் சோறு போட்டுக்கிறேன், மனைவி பிள்ளைங்களுக்காக வச்சு ஊடு கொடுத்துக்கிறேன், எப்படி எதிர்ப்பான்? சார் நீங்கள் டெம்பரரி, சவுல் பர்மனெண்ட்டு, நீங்கள் வந்து அந்நிய, அவன் வந்து ரத்த உறவு. இவன் என்ன பண்ணுவான், அங்கே அடித்தா நீங்கள் ஒரு 2 வருஷம் சோறு போடுவீங்க, உங்களை அடித்தா சாகர வரைக்கும் சோறு போடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இந்த தாவீது என்ன நினைப்பார், தன் தலைவனிடாகிய சவுலுக்கு நல்லெண்ணம் பெற்றுக்கொள்ள அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கு உங்களை தாக்குவார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் கண்முன் நில்லாதே சாத்தானே. வழக்கமாக வந்து இயேசு வந்து சாத்தான் சோதிக்கும் போது அப்பாலே போய் சாத்தானே, ஆனால் இங்கே என் முன்னாங்க நிற்காது அப்படிங்கிறாரு பேதுருவ சொல்கிறார். இவங்க வந்து இருளின் மனிதர்கள், ஒரு நேரத்தில் நல்லெண்ணத்தை கெடுக்கிற மாதிரி சொல்கிற பாருங்க, அவங்க தான் இருளின் மனிதர்கள், அவங்க சாத்தார்கள். நிறைய சமயத்தில் நாம்பளும் கூட அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகருன்ற மாதிரி இவங்க திரும்ப 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 நெகட்டிவாக சொல்லக்குள்ள இருக்குமோ, ஒரு தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி உறவை உரசி பார்த்து நம்ம உறவு கொள்ளணும். பரிசோதிக்காத உறவு வந்து மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டி வைக்கும். அதே போல் கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பும்பாங்க.